தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை இறக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சி நாளை கொடுத்து நாங்கள் கற்றுக்கொள்ள காத்திருக்க உதவி செய்திருக்கிறீர். எனக்கு வந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையில் ஆசீர்வாதத்தை தாங்க. என்னோடு எங்களோடு இடைபெடுங்க ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன், அமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு என்னென்று சொன்னால், தொடர்ந்து செல்லுங்கள். கீப் கோயிங். தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது, தொடர்ந்து வளருங்கள், தொடர்ந்து வெல்லுங்கள் என்பதாக இதனுடைய அர்த்தம் இருக்கிறது. தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது, தொடர்ந்து வளருங்கள், தொடர்ந்து வெல்லுங்கள் என்பதாக இருக்கிறது. விதமாய் ஒரு சம்பவத்தை பேராயர் சொன்னார்கள். ஒரு பெரிய ஹோட்டல், அது 150 மாடிக்கு மேலதாக இருக்க ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலிலே பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் தங்கியிருந்தாங்க. ஒரு 3-4 பேர் தங்கியிருந்தார்கள். அவர்கள் வெளியிலேருந்து அந்த ஹோட்டலுக்கு வர்றாங்க. தன்னுடைய ரூம் அங்கே 60வது 70வது மாடியில் இருக்கிறது. அதுக்கு போக வேண்டும். அவள் வரும்போது அங்கே லிஃப்ட் ஒர்க் பண்ணல. பவர் கட் ஆயிடுச்சு. உடனே இந்த 4 நண்பர்கள் நினைத்தாங்க, சரி நம்ம போய் டீ சாப்பிட்டு வரலாம், அதுக்குள்ளேயும் பவர் வந்துடும் சொல்லிட்டு அவங்க டீ சாப்பிட போனாங்க. போய் கடையில் டீ சாப்பிட்டுட்டு பொறுமையாக வருகிறார்கள். மறுபடியும் வந்து பார்த்தா பவர் கட்டு. இப்போ இரவு ஆகிவிட்டது, ரூமுக்கு போகணும், தூங்கணும். சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோக்கு சொல்லிக்கிட்டே நம்ம மேலே ஏறலான்னு சொல்லி சில ஜோக்கு சொல்லி அந்த வேதனை தெரியாமல் இருப்பதற்காக படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 150 படிக்கட்டுக்கு மேலதாக அவருடைய அறை செல்ல வேண்டும். அவர்கள் ஜோக் சொல்லிகிட்டே வரும்பொழுது இடையில ஒரு நண்பர் ஜோக்கே சொல்லலை. அவர் கேட்குறாருங்க, இவங்க ஏப்பா நீ ஒரு ஜோக்கு சொல்லுப்பா, ஜோக்கு சொல்லலான்னு சொல்ல. அவர் அமைதியாகவே இருக்கிறார். எல்லாம் மேலே ஏறி கடைசி அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. 150வது மாடியில் அவங்க இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா 150னா குறைஞ்சது ஒரு 180 படிக்கட்டு ஏறி வந்திருப்பாங்க. சரி, இப்போயாவது ஜோக்கு சொல்லுப்பா, நம்ம ரூம் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 4வது நபர் சிரித்து கூட சொன்னார், நம்ம ரூம் சாவியை நான் ஹோட்டல்லே விட்டு வந்துட்டேன் அப்படின்னார். யோசித்து பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வர வேண்டிய இடம் வந்தாகிவிட்டது. ஆனால் ரூம் சாவி இல்லை. ஏன் இன்றைக்கு நான் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், நிறைய நேரங்களில் இவ்விதமாக தான் கஷ்டப்பட்டு நாம் உழைத்து வந்த பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது ஏதோ தவறு, ஏதோ செய்ய வேண்டிய முக்கியமானவற்றை நான் செய்யாமல் விட்டுவிட்டோம். நம்முடைய கடந்து வந்த எல்லா உழைப்பும் வீணாய் போகிறது. எனவே நாம் தொடர்ந்து செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடின உழைப்பு, த ஃபினிஷிங், த எண்ட் ஒன்லி டிசைட்ஸ், அது நல்லதா கெட்டதா என்று சொல்லி முடிவு தான் தீர்மானிக்கிறது. நம்முடைய உழைப்பு, நாம் தொடர்ந்து சென்ற காரியம் நல்லதா கெட்டதா என்று சொல்லி அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நன்றாய் ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் அது முடிவோ சரியில்லை. வேதத்தில் பார்த்திங்கன்னா சவுல் அரசனை போல ஒரு பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்து எல்லாம் சொன்னபடி நடந்து ராஜாவாய் மாறின ஒருவன், அவனுடைய முடிவு என்ன? தற்கொலை. அதுவும் வாளை தரையிலே நட்டி அதன் மீது பாய்கிறான். யோசித்து பாருங்கள். அதே போல் யூதாஸ் மிகவும் நன்றாய் ஆரம்பிக்கிறான். அவன்தான் பொருளாளர், இங்கே தப்பாக எடுத்துக்கூடாது. ஆனால் கடைசியில் அந்த பொருளே அவனுக்கு கொலையாய் முடிந்தது. தற்கொலை செய்து கொண்டான். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையை சரியாய் ஆரம்பிக்கிறார்கள், பட் பிழையாய் முடிக்கிறார்கள். வயதான ஒரு மனிதர் ஜெயிலிலே மரணத்துக்காய் காத்திருக்கிறார். அதுவும் நீரோ மன்னன் சிறைச்சேதம் பண்ண போகிறான். தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக தன் வாழ்வில் எவ்வளவு துன்பத்தை கடந்து வந்தேன் என்று சொல்லி அவைகளை கொட்டி கடிதமாக எழுதுகிறான். தன்னுடைய பிள்ளையாகிய தீமோத்தேயுவுக்கு. பவுல் அப்போஸ்தலன் இறுதி காலம் வயோதிபனாகிவிட்டார். அங்கே ரோமில் இருக்கிறார். அங்கே நீரோ மன்னன் ஆட்சி காலம். அவரை கழுத்தறுத்து கொலை செய்ய போகிறார்கள், சிறைச்சேதம் பண்ண போகிறார்கள். தன்னுடைய முடிவு நெருங்கி விட்டதை உணர்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசித்தாங்க, ஐயா அழகாக வாசித்தாங்க. அதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்,
நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லி, அவ்விதமாய் தான் ஒரு பொறுப்பை முடிக்கிற அந்த வேளையிலே பொறுப்பை இன்னொருவருக்கு கொடுக்கணும். அப்போ தன் இதயத்தை கொட்டி அவர் எழுதினது தான் இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பொறுப்பை ஒப்படைப்பது போல் இந்த ரிலே ரேஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டான் அந்த கையில் ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க. நாம் ஓடி சரியாக கொடுக்கும் பொழுது தான் அடுத்தவர் தொடர்ந்து ஓட முடியும். ஸோ இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் தன் ஓட்டத்தை முடிக்கிறார். அந்த பேட்டனை, அந்த தடியை இப்பொழுது தீமோத்தேயு கையில் கொடுப்பதை போல் அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அங்கே பொறுப்பை ஒப்படைக்கிறார், அந்த குறுந்தடியை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தொடர்ந்து வெல்லுங்கள் என்பதாக அர்த்தம். நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும், முயல் ஆமை கதை. நம்ம பார்க்கும்போது யாரால் ஜெயிக்க முடியும்? முயலால் ஆமையை எளிதாக ஜெயிக்க முடியும். ஆனால் கதையில் யார் ஜெயித்த மாதிரி சொல்கிறாங்க? ஆமை தான் ஜெயிச்சது. எதனால்? இந்த முயல் தங்கிருச்சு, தூங்கிருச்சு. ஆனால் ஆமையோ தொடர்ந்து சென்றது, வென்றது. ஸோ வெற்றிக்கான வழி என்னென்று சொன்னால் அந்த கான்ஸ்டன்ட் வாக்கிங், இல்லோட தொடர்ந்து நீங்கள் செல்லுதல். கீப் ஆன் வாக்கிங், கீப் ஆன் கோயிங். தொடர்ந்து நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் வெல்லுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹிட்லர் சரித்திரத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஹிட்லர் இவ்விதமாய் ஒரு கடினமான யுத்தத்தை நடத்துகிறார். அவங்க இயற்கை அவருக்கு பாதகமாக இல்லை, சாதகமாக இல்லை. என்று சொன்னால் பனி பொழிகிறது, பயங்கர குளிர். ஆனால் அவர்களுடைய அந்த போர் வீரர்களை கப்பலில் ஏற்றி வந்தார். அங்கே அவர்களை இறக்கி விட்டார். இறக்கி விட்டுவிட்டு அந்த யுத்த புருஷர்கள் ஒருவேளை 20,000-30,000 பேர் அங்கே போகிறாங்க. இறங்கி போகும்போது திடீரென்று ஒரு சத்தம், திரும்பி பார்க்கிறார்கள். தாங்கள் ஏறி வந்த அந்த கப்பலை ஹிட்லருடைய இராணுவ தலைவன் எரித்து விட்டான். அது எரிந்து கொண்டு இருக்கிறது. இனிமேல் நோ ஹோப் டு கோ பேக். எங்கே ஆரம்பித்தா அங்கே போகிறதுக்கு வழியே கிடையாது. ஒன்று இவங்க சாகணும், இல்லை தொடர்ந்து யுத்தத்தில் ஜெயிக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த ஏறி வந்த கப்பலை அவங்க எரித்து விட்டார்கள். அதே போல் தான் சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து முன்னேறணும். அதற்கு சில பழைய காரியங்களை அடக்கம் பண்ணிடணும், சில பழைய காரியங்களை எரிச்சிடணும். எப்படி எலிசா என்ன செய்கிறான்? தன் ஊழியத்துக்கு வந்த பின்பு அந்த மாடை சமைத்து போட்டுட்டு அவர் ஏர் போட்டி உழுது அந்த ஏரை அவர் எரித்து போட்டார். நான் திரும்ப அதற்கு செல்ல மாட்டேன், நான் தொடர்ந்து ஊழியத்துக்கு செல்ல வேண்டியது போல தன்னுடைய அழைப்பை, தன்னுடைய தரிசனத்தை நோக்கி செல்லும்படியாய் அங்கே எலிசா ஒப்பு கொடுத்த விதத்தில் பார்க்கிறோம். இந்த காலை வேளை ஆண்டவர் உங்களோடு என்னோடு இடைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன், அதைத்தான் சொல்லுகிறார். அங்கே நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், நீதிகளிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி லெக்க நோக்கி நாம் ஓடக்கடவும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இந்த காலை வேளை நீங்கள் நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளே தொடர்ந்து செல்லும்படியாக தீர்மானிப்போம். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், நான் என்னுடைய விசுவாசத்தை நான் தொடர்ந்து செல்வேன் என்று நீங்கள் நானும் தீர்மானிக்கலாம். பாருங்கள், வேத பகுதி ஒன்றை எடுப்போம். எபேசியர் 6:10-18, 269வது பக்கம், 269வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். அங்கே எபேசியர் 6 எடுத்துட்டிங்கன்னா 269வது பக்கம் பாருங்கள். அங்கே 11வது வசனம் பாருங்கள். எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்தனங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உழவலாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவளாய் நிற்கவும் திராணி உள்ளவளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் எனும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி எனும் மார்க்கவசை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும்,
பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே ஒரு போர் வீரனுக்கு வேண்டிய எல்லா ஆயுதம் போட்டிருக்கு. கச்சை, மார்க்கவசம், பாதரட்சை, விசுவாச கேடகம், தலைச்சீரா, ஆவின் பட்டயம். ஆனால் முதுகுக்கு எந்த ஒரு ஆயுதமும் போடப்படலை. அப்போ என்ன அர்த்தம்? நீ யுத்த வீரனாய் முன்னாதாக மட்டும்தான் போகணும், பின்னோக்கி பார்ப்பதற்கு உனக்கு அழைப்பு இல்லை. நோ டேர்னிங் பேக். இல்லை, அந்த பாடலுடைய பேக்ரவுண்டை கூட ஒரு முறை வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துருந்துச்சு. ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். நான் இயேசுவை பின்பற்றும்படியாய் தீர்மானித்து விட்டேன், நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சர்வாயுத வர்க்கம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் என்னென்னு சொன்னால், நீங்கள் முன்னோக்கி செல்ல மட்டுமே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தொடர்ந்து செல்லுங்கள். முதுகுக்கு எந்த ஆயுதம் இல்லாதனாலே பின்னோக்கி பார்க்காதிருங்கள். கலப்பையில் கைவிட்டு விட்டீர்கள், பின்னோக்கி பார்க்காதிருங்கள் என்று சொல்கிறது வேதவசனம். எனவே தொடர்ந்து செல்லுங்கள் என்பதிலே 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொல்வது அர்த்தம் தொடர்ந்து வளருங்கள். கீப் க்ரோயிங். நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து வளர வேண்டும். எடுங்கள் எபேசியர் 266 பக்கம், எபேசியர் 4 சேர்ந்து வாசிக்க போகிறோம். 266 பக்கம், எபேசியர் அங்கே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள், சேர்ந்து வாசிக்கலாமா? எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். 15ஆம் வசனம் பாருங்கள். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவளாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் அந்த பகுதியை படிங்க. அதாவது நம்முடைய வளர்ச்சி என்பது சாகர நாள் வரை வளர்ச்சி அடைகிறோம். சரீர வளர்ச்சியை நான் சொல்லலை, ஆவிக்கிற வளர்ச்சியை நான் சொல்லுகிறேன். அந்த வளர்ச்சியுடைய அளவு என்ன? கிறிஸ்துவை போல பரிபூர்ண வளர்ச்சி. அவருடைய ஸ்டாண்டர்டு வர நீங்கள் நான் வளரும்படியாக இங்கே பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். எனவே கர்த்தருடைய அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலையும் நாம் வளர்வுகளாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அங்கே மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்போது அவர் 33 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஆனால் அவருடைய அந்த வளர்ச்சியை பூரண வளர்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய என்னுடைய வளருதல், தொடர்ந்து செல்லுதலிலே அந்த கிறிஸ்துவுக்கு சமமான ஈக்குவல் வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அதாவது என்ன அர்த்தம்னா, வளர்ச்சியின் முழுமை கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு சரியாக. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம் என்று சொல்லி. அப்போது கிறிஸ்துவுக்கு சமமாய் நம்முடைய வளர்ச்சி உண்டாகிறது. பார்த்திங்கன்னா உலகத்தில் 2 வளர்ச்சி இருக்குது. ஒன்று உலக வளர்ச்சி, சொத்து சுகம் வீடு காடு, இது உலக வளர்ச்சி. இன்னொன்று ஆன்மீக வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. நீங்கள் ஆன்மீக வளர்ச்சியில் வளர்ந்தீங்கன்னா சரீர வளர்ச்சியும் சேர்த்து உங்களுக்கு சந்திக்கப்படும். சில பேர் சரீர வளர்ச்சியை மட்டும் தேடுவார்கள், ஆவிக்குரிய மனிதன் மரித்து போயிருப்பான். அது சரியான வளர்ச்சி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே 3 யோவான் 1:2 சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். உன் சரீரம் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி இல்லை, உன் ஆத்துமா வாழ்ந்து சுகித்து இருக்கணும். அப்போ நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய ஆத்மாவின் வளர்ச்சி. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம், தேவ பிள்ளைகளின் ஐக்கியம், பசுத்தாவியினுடைய வழிநடத்துதல், இந்த காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியடைய உங்களுக்கு உதவிச்சு. இந்த வளர்ச்சி எப்படிதமாக இருக்குது தெரியுமா? நம்ம கிருபையில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், அறிவிலும் ஞானத்திலும் வளரணும், அன்பில் வளரணும், தியாகத்தில் வளரணும். இது எல்லாம் நீங்கள் உட்காந்து தியானிச்சுக்கு நம்ம நேரம் கிடையாது. இப்போ இவையெல்லாம் தனித்தனியாக வளரணுமா? ஆனால் நீங்கள் நானும் கிறிஸ்துவிலே வளர்ந்தால் இவை எல்லாவற்றிலும் வளர முடியும். சரியா? நீங்கள் நான் கிறிஸ்துவில் இருப்பதினாலே
பவுல் சொல்வது போல, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் மேன்மை பாராட்ட எது இருந்தாலும் நான் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்வது தான் எனக்கு மேன்மையானது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு சயின்ஸு தெரியணும், வேறு என்னது புவியியல் தெரியணும், வான ஆராய்ச்சி தெரியணும், அனட்டமி தெரியணும் யோசிக்கிறோம். ஆனால் வேதம் மட்டும் தெரிய வேண்டாம். வேதம் தாங்க முதல்ல தெரியணும். மற்றது தெரியாட்டி கூட தப்பிச்சுக்கலாம். என்று சொன்னால் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்முடைய ஆத்மா பிழைத்திருந்தால்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நானும் விசுவாசத்தில் வளரணும், இல்லைன்னா ஆபத்து. பார்த்திங்கன்னா நீங்கள் பேதுருவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறார். உடனே பேர் என்ன பண்ணுறாரு? போட்டை விட்டுட்டார், வலையை விட்டுட்டார், வேலையாளுக்க விட்டார். ஆண்டவரே நான் வாரேன் போயிட்டார், ஓடிட்டார் பின்னாடியே. அவரெல்லாம் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு ஓடுறாரு பேதுரு. நாட்கள் போகுது. திடீர்னு ஆண்டவர் சொல்கிறார், அந்த படகுல போகிறாங்க. என்ன ஆகுது? புயலையும் காற்றையும் பார்த்துட்டு, ஐயரே நாங்கள் சாகிறது உமக்கு பிரியமா? விசுவாசம் எங்கே போச்சு கேட்குற. அற்ப விசுவாசியே விசுவாசம் எங்கே போச்சுன்னு கேட்குறார். அதாவது சில நேரத்தில் நம்ம ஆண்டவரே எல்லாம் பார்த்து ஓடி வந்துடுறோம். ஆனால் அந்த விசுவாசத்திலே வளராததுனாலே சூழ்நிலையை மாறும்போது வீழ்ந்து போகிறோம். காலையில் சொல்கிறார், எப்பா நீ என்னை 3 தடவை மதலிப்ப, 2 தடவை சேவலுக்கு ஊருக்கு முன்னாடி 3 தடவை. ஆண்டவர் அதெல்லாம் நடக்கவே நடக்காத ஆண்டவர், அதை நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவர். சாயந்தர இரவில் இவரை தெரியவே தெரியாது மதளித்து விட்டார். காலையில் அந்த விசுவாசத்தில் பேசினவர் மாலையில் வீழ்ந்து போனார். அதனால் விசுவாசம் நிற்கிறேன்னு யாரும் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாப்புல. விசுவாசத்தில் வளருவதற்கு வேத வசனம். இன்னைக்கால டிவோஷன் பண்ணிங்களா? இன்னைக்கால ஜெபம் பண்ணிங்களா? தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்களா? உங்கள் இதயத்தை பரிசோதித்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை கொண்டு தான் நீங்களாம் வளர முடியும். விசுவாசத்தில் வளரணுன்னா பாருங்கள், கூட இருந்த சீடர்களே விதமாக வீழ்ந்து எழும்பி அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு பின்பு, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பின்பு பேதுருடைய ஊழியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே விசுவாசத்தில் வளர வேண்டும். தொடர்ந்து செல்லுதல் என்று சொன்னால் நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதலாவது வளர வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் கர்த்தருடைய பிள்ளை. 2வது தொடர்ந்து செல்லுதல் என்பது நம்முடைய முடிவு முக்கியம். Many began well, but how we are going to finish it. தொடர்ந்து செல்லுதல் என்பதில் அடுத்து நீங்கள் நான் சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்று சொன்னால், நம்முடைய முடிவு மகிமையாக இருக்க வேண்டும். அந்த end determines our life. நம்முடைய வாழ்வினுடைய முடிவு தான் நான் எவ்விதமாய் வாழ்ந்தேன் என்பதை அங்கே முடிவு பண்ணுகிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4 அங்கே பாருங்கள் 7:8 பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதிய கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இங்கே சொல்லுகிறார், நான் நன்றாய் முடித்தேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல போராட்டம். இங்கு நல்ல போராட்டம், நல்லா ஞாபகத்தை கவனிங்க. நல்ல போராட்டம் என்பது அவர் தன்னுடைய கஷ்டங்களை நினைவு கூறுவதல்ல, தன்னுடைய வெற்றியை நினைவு கூறுவது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க எப்போ பாரு, நான் அந்த பாடுபட்டேன், இந்த வியாதிப்பட்டேன், இந்த கஷ்டப்பட்டேன், இந்த இவர் தொல்லை, இந்த அந்த அம்மா தொல்லை, அவங்க தொல்லை என்று கஷ்டத்தின் மேலேயே நீங்கள் நான் சார்ந்து கொள்வதனாலே நம்முடைய வெற்றியும் கூட தோல்வியாய் மாறிவிடுகிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் Paul did not dwell on his suffering or difficulties but dwells on his victory. ஏன் அவர் சொல்கிறாரு நான் நல்லா போகிறேன் ஜெயிச்சேன்னு சொல்கிறாரு? தன்னுடைய வாழ்க்கையை அந்த வெற்றியின் மீது அமைத்து கொண்டார், தான் பட்ட கஷ்டத்தின் மீது அமைத்து கொள்ளவில்லை. எனவே தானே சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன் என்று சொல்கிறார். அவர் வெற்றியின் மீது தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய விசுவாசத்தை வைத்ததினாலே நான் வெற்றி பெற்றேன். பாருங்களேன், பவுல் அப்போஸ்தலர் வேதனை பார்க்கலாமா? 254 பக்கம் எடுங்க. இது எல்லா தேவ பிள்ளையும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். 254 பக்கம் பாருங்கள். தேவனால் அழைக்கப்பட்டு தேவனை தரிசித்த 3ஆம் வானவரை எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர் ஜெபம் பண்ணா அப்படி அற்புதம் நடந்துச்சு. செத்தவனை உயிரோடு எழுப்பினார். பாம்பு கடிச்சு, கொடிய விஷ பாம்பு, ஆனால் அவர் சாகலை.
இப்படி இவ்வளோ வேதனை துன்பம் பட்டார். ஆனால் கடவுள் கூட இருந்தார், அவருடைய அழைப்பு கூட இருந்தது, அவருடைய அபிஷேகம் கூட இருந்தது. ஆனால் அவர் பட்ட வேதனை தெரியுமா? நிறைய கிறிஸ்தவங்க நான் ஏசப்பா வணங்குறேன், எனக்கு ஏன் கஷ்டம் வரும்னு நினைக்கிறோம். அவர் எழுதுகிறார் பாருங்கள் லிஸ்ட்டு. 2 கொரிந்தியர் அங்கே 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். 2 கொரிந்தியர் 11:23 பாருங்கள், பக்கம் 254. 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்கள் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், உப்பு தண்ணீரை ஊறினார், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். ஒரு அழைக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான் ஊழியத்தில் ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அவரை காப்பாற்றலை? பிகாஸ் இஸ் கீப் கோயிங். தொடர்ந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இவ்வளோ வேதனை துன்பம் பட்டார். ஒருவேளை இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் அட் ஆல் ப்ராக்டிஸிங் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாச போராட்டத்தை போராடவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை இஸ் ஃபுல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. போராட்டம் உண்டுன்னு சொல்லிட்டார். போராட்டம் இல்லையா? நீங்கள் என்ன செய்யலை? போராடலை. யூ ஆர் நாட் அட் ஆல் ப்ராக்டிஸிங் யுவர் ஃபெய்த். சுற்றி இருக்கவங்க நீ ஏசாமி ஏற்றுக்கொண்டு அதான் இந்த கஷ்டம் சொல்கிறாங்களா, அதுதான் போராட்டம். ஜெபம் பண்ணுங்க, ஜெயிப்பீங்க. நீ ஏசப்பா ஏற்றுக்கொண்டு அதான் உன் புருஷன் எப்படி உனக்கு பண்ணான்னு சொல்கிறாங்களா, ஜெபம் பண்ணுங்க, வெற்றி கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் தொடர்ந்து செல்கிறார். அவர் தன்னுடைய முடிவை சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடிட்டேன் என்று சொல்லி. தொடர்ந்து செல்லுதல் என்பது வளருதல், தொடர்ந்து செல்லுவது என்பது நம்முடைய முடிவு முக்கியம் என்று சொல்லி வாழ்வது. நிறைய பேர் நல்லா ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் நல்லா முடிக்கலை. கிறிஸ்தவ மதத்திற்கும் சபைக்கும் மக்களுக்கும் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக, ஒரு தவறான முன்மாதிரியாய் மாறிவிடுகிறார்கள். அதுவல்ல தொடர்ந்து செல்லுதல் கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே தொடர்ந்து செல்லுதல் என்று சொல்ல அர்த்தம் என்னென்னா, நம்முடைய வெற்றியின் மீது வாழ்தல், உங்களுடைய தோல்வியின் மீது வாழ்வதல்ல. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் வார்ஃபேர். அது யுத்தம். எனவே தொடர்ந்து செல்ல நினைப்போர் நிச்சயம் நீங்கள் நானும் போராடணும். அது வெற்றியை மட்டும் சார்ந்ததல்ல, அது போராட்டத்தை சார்ந்தது கர்த்தருடைய பிள்ளைகளே. 3வது காரியம், தொடர்ந்து செல்லுதல் என்பது மரபுகளை விட்டு செல்லுதல், லீவிங் பிஹைண்ட் அ லெகசி. தொடர்ந்து செல்லுதல் என்பது வளருதல், தொடர்ந்து செல்லும்போது நம்முடைய முடிவு முக்கியம். தொடர்ந்து செல்வது என்பது லீவிங் பிஹைண்ட் அ லெகசி. நம்மளுக்கு பின்பதாக ஒரு பெரிய மரபு, ஒரு விளைவை ஏற்படுத்தி விட்டு செல்லுதல். சில நேரத்தில் அடக்க ஆராதனையில் சொல்லுவாங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. அந்த நாளை நினைக்கிற மாதிரி நினைத்து கொள்வோம். நான் இந்த பூமி விட்டு போனால் என்னைய ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? நல்ல வேலைப்பா தொலைஞ்சான் இவன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை நல்ல வேலை இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறான்னு சொல்லுவாங்களா? நீங்களாம் யோசித்து பார்க்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே. we need to leave behind a legacy. ஒரு பெரிய மரபை நம்மளுக்கு முன்பதாக விட்டு செல்லணும். அவராயா ஒரு ஜெப வீரர், அவராக நல்லா மற்றவங்க உதவி செய்வார், அவராக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை, அவராக எல்லாருக்கும் ஓடியோடு உதவி செய்வார். ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கு இவரா இப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு லெகசியை நீங்களாம் விட்டு செல்லும்படியாய் வேதம் அளிக்கிற, அதுதான் தொடர்ந்து செல்லுதல். பார்த்திங்கன்னா இங்கே 2 தீமோத்தேயு 4:8 சொல்கிறார் பாருங்கள். 2 தீமோத்தேயு 4:8 மன்னிக்கணும், வாசிங்க யாராவது. 2 தீமோத்தேயு
நன்றிம்மா. நன்றி. அங்கே சொல்கிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாள் எனக்கு தந்தருள்வார். என்ன ஒரு நம்பிக்கையான ஒரு அறிக்கை பாருங்கள். ராயல் க்ரௌன், ஒரு பெரிய நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய ஓட்டத்தில் ஜெயிச்சிட்டேன், எனக்கு வெற்றியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு லெகசியை இந்த பவுலோப்போஸ் நமக்கு விட்டு சென்றிருக்கார் பாருங்கள். இவ்வளவு போராட்டம் போராடியும் அவர் சொல்கிறார், நான் ஜெயிச்சிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, we are asked to leave a legacy behind our life. நம்ம வாழ்க்கைக்கு பின்பதாக நம்ம குறித்து ஒரு பெரிய நல்ல விளைவுகளை விட்டு செல்லும்படியாக இந்த தொடர்ந்து செல்லுதல் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறது. There is a royal crown is waiting for us. ஒரு பாட்டு உண்டு, பாடலாமா? அங்கே இந்த புஸ்தகத்தில் 173 அழகாய் நிற்கும் யார் இவர். 173 பாருங்களேன், அங்கே அழகான ஒரு பாடல். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தனிமையிலோம் வறுமையிலோம் லாசரை போன்று நின்றவர்கள், யாசித்தாலோம் போசித்தாலோம் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெளிப்படத்தில் போட்டிருக்கு, வெள்ளைங்கி தச்சு நிற்கிற இந்த கூட்டம் யார் ஆண்டவரே? எனக்காக பாடுகளை வேதனை சகித்த கூட்டம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே பேராயர் ஒன்று சொன்னார், இந்த ஊதுவத்தி நம்ம பார்த்துருக்குறோம், சாவு வீடுகளையோ நம்ம அதை கொளுத்தி வைப்பாங்க. அது 100 ஊதுவத்தி வாசனை இல்லாதது. ஆனால் ஒரே ஒரு ஊதுவத்தி தான் வாசனை உள்ள வச்சுக்கோங்களேன். இந்த 100 ஊதுவத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த வாசனையில் ஒரு ஊதுவத்தினால தான் பிரயோஜனம் உண்டு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அந்த 100 வாசனையற்ற ஊதுவத்திகளாக இருந்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் தான் வாசனையுள்ள ஊதுபத்திகளாய் மாற முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, we need to leave a legacy behind our life. நம்முடைய வாழ்க்கை பின்பதாக ஒரு லெகசி, ஒரு மரபு, ஒரு பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தி செல்ல இன்றைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஒரு வாசனை உள்ள ஒரு விசுவாசியாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜோனத்தான் எட்வர்ட் என்று சொல்லி புகழ்பெற்ற ஊழியக்காரர், அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சா என்ன செய்வீங்க? இன்னும் நல்ல ஒரு பிரசங்கராக நான் வருவேன்னு சொன்னார். ஏன்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இந்த ஊழியம் செய்வதை தவிர எனக்கு மேன்மையான காரியம் இந்த பூமியில் எதுவும் இல்லைன்னு சொல்லி. நிறைய பேர் கிறிஸ்தவனாய் வாழ்வதை மேன்மையாகவே கருதுவதில்லை, பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்வதை கருதுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கிறிஸ்தவன் என்பதை மேன்மையாய் கருதுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து உங்களுக்கு தெரியும், பில்லி கிரஹாம், அவரை ஆக்டராகவும் கூப்பிட்டாங்க, பிரசிடெண்ட் எலெக்ஷன் நிற்கும்படியாக சொன்னாங்க. அவர் சொன்னார், நான் மகா பெரிய வேலையை செய்கிறேன், நான் எவ்விதமாய் என்னுடைய தரம் தாழ்த்தி கொள்ள முடியும் என்று சொன்னார். எவ்விதம் அப்படிப்பட்ட பெரிய அழைப்போடு நான் கீழே இறங்கி வர முடியும் என்று கேட்டார். அந்த பிரசிடென்ட்ஷிப்பை விட, ஒரு நடிகனாய் மாறுவதை விட, அந்த தேவ ஊழியத்தை செய்வதை மேன்மையாய் கருதுகிறேன்னு சொன்னுங்கிறார். உங்கள் விசுவாசத்தை எப்படி கருதுறீங்க? எந்த ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கிறீங்க? நான் கிறிஸ்தவன், உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறேன். இந்த வாலிபர்கள் எகிப்தில் இல்லை, அங்கே சொல்லுகிறாங்க, பாபிலோனில், எங்கள் ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். எவ்வளோ பெரிய மகிமையான சாட்சி!
நீங்கள் நான் யோசித்து பார்ப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வது இட் இஸ் அபோவ் எவ்ரிதிங். இந்த பூமியில் எல்லா காரியத்தை காட்டிலும் மேன்மையான காரியம் நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவிலே வாழ்வது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் நான் யோசித்து பார்க்கலாம். முதலாவது தொடர்ந்து செல்லுதல் என்பது நாம் தொடர்ந்து வளர்தல். அடுத்து தொடர்ந்து செல்லுதல் என்பது நம்முடைய வாழ்வின் முடிவு முக்கியம். how we are going to finish our life. அடுத்து தொடர்ந்து செல்லுதல் என்பது we need to leave a legacy behind us. மரபுவை விட்டு செல்ல ஞாபகப்படுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை வாசித்தேன். இங்கிலாந்து தேசத்திலே அவருடைய பேர் ஆப்பிள் சீட் ஜானி என்று சொல்லி, ஆப்பிள் சீடு ஜானி. அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன். அவன் தெருக்களிலே அலைந்து தெரிவார். மக்கள் கொடுக்குற காய்கறிகளையோ பழங்களையோ ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு தன் காலத்தை கழித்து கொண்டிருந்தார். அவரிடத்துல ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. அவருக்கு ஆப்பிள் யாராச்சும் கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி செல்வார். அந்த ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலையில் கொண்டு அந்த விதைகளை தூவார். அநேக நேரம் மலைகளிலே தான் அவர் படுத்து உறங்குவார். விதமாக எப்போல்லாம் அவருக்கு ஆப்பிள் யார் கொடுக்குறாங்கன்னா அந்த விதையை எடுத்து கொண்டு போய் அந்த மலைகளை தூவி விட்டு வருவார். அந்த ஆப்பிள் சீட் ஜானியும் சில காலங்களை மறித்து போனார். ஆனால் அவருடைய காலங்களுக்கு பின்பு அந்த மலை முழுவதும் ஆப்பிள் மரங்களால் நிறைந்து இருந்தது. காட்டில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க, வழிப்போக்கர்கள், ஜனங்கள் எப்பொழுது வேண்டுமோ அந்த ஆப்பிள் பழத்தை பிடிங்கி அவர்கள் சாப்பிட்டார்கள். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு பேரே ஆப்பிள் சீட் ஜானின்னு, அவன் பேர் ஜானி. ஆனால் ஆப்பிள் சீட் ஜானின்னு அவன் பேரை அழைத்தாங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய லெகசி, ஒரு வாலிப தம்பி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அந்த ஊருக்கே விட்டு சென்றார். நீங்கள் நான் யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு தீர்மானம் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து செல்வேன். என்ன போராட்டம் வரணும், என்ன யார் என்ன சொன்னாலும் நான் விசுவாசத்தில் வளருவேன். ஒரு லெகசியை விட்டு செல்வேன். நான் ஆண்டவரை பின்பற்றுவேன். என்னுடைய அழைப்பு இந்த பூமியில் இருக்க எல்லா காரியத்தோட மேன்மையானது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அழிந்து போகிற அற்பமான காரியங்கள் ஒருபொழுது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கவே கூடாது. நீங்கள் நான் ஜெயித்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவனுடைய சீடு, அந்த இயேசுவின் ரத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அவர் ஜீவ ஊற்றாய் நமக்குள்ளே இருக்கிறார். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்திலே தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஐயா, நானும் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து வளரும்படியாய், எங்களுடைய முடிவை எப்பொழுது நாங்கள் எண்ணத்தில் வைக்கும்படியாய், எங்களுக்கு பின்பதாக ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தி செல்லும்படியாய் நாங்கள் பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அப்பா, இந்த பூமியில் எத்தனை பேர் ஆண்டவரே உமக்கென்று சொல்லி பெரிய சாதனையாளர்களாய் கடந்து சென்று இருக்கிறார்கள். இன்றைக்கு அதன் கனிகளை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நாங்களும் எங்களுடைய தலைமுறை சந்ததிக்கு ஒரு நல்ல ஈவுகளை விட்டு செல்ல, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கனிவுள்ள வாழ்க்கையை மாற நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின்கிடம் எனக்காய் வைக்கப்பட்டு இந்த பவுலப்போஸ்தலன் நிச்சயமாய் சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் சொல்லும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.